நம்முடைய அனுபவத்துக்கு தான் இன்றைய தினம் பாய்ச்சலும் ஆச்சரியமான பாய்ச்சலை. வங்கக் கடல் கிடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தி கீழையார் சென்று இறங்கி அங்கு அப்புறம் கொண்ட வார்த்தை அடிமுதுவை பங்கமல தண்டறியர் பட்டர்விழான் போர சொன்ன தங்கத் தமிழ்மானை 30 தப்பாமே இங்கு பரிசிறப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோர் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கள் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். இந்த பாய்ச்சல் இருக்கிறதே 4 பாகமா பிரிச்சுக்கலாம். அதுல முதல் என்னைக்கோ திருவாய்ப்பாடி கோகுலத்திலே கோபிமார்களெல்லாம் அனுஷ்டித்த பிரகாரத்தை முதலில் கூறினாள். ரெண்டாவது தான் எப்படி அனுகரித்தோம் என்பதை ரெண்டாவது கூறினாள். மூணாவது அனுகரித்து பாடின பாசுரங்களை நீங்கள் எப்படி அபியசிக்க வேணும் என்று மூணாவது சொன்னாள். நாலாவது அபியசித்தவர்களுக்கு பலன் சொல்லி முடிக்கிறாள். இது 4 பகுதிகள். இத்தை பராசர பட்டர் சாதிக்கும்போது அனுஷ்டித்தார்கள் கோபிமார்கள், அனுகரித்தாள் ஆண்டாள், அபியசிக்கிறோம் நாம். 3 பேருக்கு 3 காரியம் கொடுத்தாச்சு. இப்போ அனுகாரம் செய்தது கோபிகைகள், அது என்னைக்கும் அனுஷ்டானம் பண்ணினது. அனுகாரம் செய்தது ஆண்டாள். நம்மால் 2 இயலாது, அனுஷ்டிக்கிறதுக்கு இயலவே இயலாது. சரி, அனுகாரம் செய்யலாமோன்னால் அனுஷ்டிக்கணும்னா கூட எத்தையான 2 பண்ணவான்னு பண்ணுவோம். அதையே நினச்சிட்டு வேற சிந்தனை இல்லாமல் ஒன்று நடக்காது சுவாமி. மனசால் நிச்சயமாக அனுகாரம் பண்ண முடியாது. அப்போ அனுஷ்டிக்கிறது சமமாக இருக்குது, அனுசந்தானம் அனுகாரம் பண்ணுறது சமமாக இருக்குது. முடிந்தது வாயார சொல்லலாம். அப்போ கைகளால் செய்கிறதே அனுஷ்டித்தல்ங்கிறோம், உளமாற நினைக்கிறதே அனுகாரம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நாம் செய்கிறது வாச்சிக்கம். 3 கைங்கரி மூல்யம்: மானசம், காயிகம், வாச்சிக்கம். அதில் காயிகமாக செய்தது கோபிகைகள், மானசமாக பண்ணிட்டது ஆண்டாள், வாச்சிகமாக பண்ணுறது நாம். நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? நமக்கு மட்டுமல்ல, கோபிகைகளுக்கும் ஆண்டாளுக்கும் நமக்கும் மூவருக்கும் என்ன பயன் கிடைக்கும் என்பதைத்தான் கடைசி 4வது பகுதியிலே இந்த பாசுரத்திலே சொல்லுகிறாள். எல்லாருக்குமே ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கல் திருமுகத்தை செல்வ திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இன்புறும் தன்மை ஆண்டாளுக்கு உண்டு, நமக்கு உண்டு, கோபிமாருக்கு உண்டு. அனுஷ்டித்தாருக்கும் கிட்டாருதான், அனுகரித்தாருக்கும் கிட்டாருதான். நாம் அனுஷ்டானத்திலையும் இல்லை, அனுகாரத்திலையும் இல்லை. ஆனா திருப்பா பாசுரத்தை அபியாசம் பண்றோம், அதுவும் இல்லைன்னு அப்படி சொல்லக்கூடாது. அனுஷ்டானமாவது இல்லாம இருக்கலாம், அனுகாரமாவது இல்லாம இருக்கலாம், திருப்பாவ அபியாசம் கூட இல்லாம இருக்கலாமா? ஆக அனுஷ்டித்த கோபிமாரோடு, அனுகரித்த ஆண்டாளோடு, அபியசித்த நம்மோடு வாசியற எல்லாருக்குமே எங்கள் திருமுகத்தை செல்வ திருமால் திருவருள் பொழிவது. எங்கும் திருவருள் பேற்று